புகுது ஷைஇம் மிம்மா ஜா பிஹி ரசூல் அலைஹிஸ்ஸலாம் வலவ் அன்னஹு அமில பிஹி. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் ஏதாவது ஒன்று வெறுத்தால் அவர் அதை அமல் செஞ்சாலும் சரி, வெறுத்தா அவர் என்ன செய்வார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார். என்ன சட்டண்டா இஸ்லாத்தில் இது? என்னதுடா ஜக்காத்தை போட்டு வச்சு சும்மா ஏழைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு ஒரு கோடி ஒரு 10,000 வாரம் அதை யோசிக்க மாட்டான். ஒரு 100 கோடி வரணுக்கு அந்த யோசனை என்ன செய்யலாம்? வரலாம். 2.5 கோடியை கொடுக்கணும் ஜக்காத்து. 100 கோடி வந்தால் எத்தனை? 2.5 கோடி என்ன செய்யணும்? ஜக்காத்து. 2.5 கோடி கொடுக்க வேண்டியிருக்கு. அநியாயமாக நம்ம சம்பாரிச்சு இவனுக்கு கொடுக்க வேண்டிய சும்மா உட்காந்து என்ன செய்யறான்? சாப்பிட்டுக்கிறான். வெறுக்கிறார். இஸ்லாமிய சட்டத்தை என்ன செய்யறாரு? வெறுக்கிறாருண்டா. அப்போ என்ன செய்யுது? அவர் ஜக்காத்து கொடுத்தாலும் சரி என்ன செய்வார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போகத்தான் செய்வார். ஏன்? அவர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதாவது சூரா முஹம்மது 9வது வசனம், தாலிக பி அன்னஹும் கரிஹு மா அன்ஸலல்லாஹு ஃபஅஹ்பத அமாலஹும். அல்லாஹ் இறக்கிய ஒரு சட்டத்தை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். அல்லாஹ் இறக்கிய ஒரு சட்டத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். இதனால் அவர்களது அமல்கள் அனைத்தையும் இறைவன் அழித்து விட்டான். அவருடைய அமல்கள் அனைத்தையும் தாலிக பி அன்னஹும் கரிஹு மா அன்ஸலல்லாஹு ஃபஅஹ்பத அமாலஹும். எனவே நல்ல முறையில் கவனமாக இருக்க. நம்ம ஒன்று செய்யாமல் போகிறோம், நம்மளுக்கு நிர்கதியான நிலை இருக்கு, வேறு விஷயம். ஆனால் ஒரு சட்டத்தை வெறுக்கிறோம்னு வைங்களேன், குர்ஆனிலே சுன்னால உள்ள சட்டத்தை வெறுக்கிறோம், அது குஃப்ர்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல இவர் ஷரஹ்ல பதிவு செஞ்சிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், பலதார திருமண பகுதியை இதில் பதிவு செஞ்சுக்கிறார். இது வந்து ஆண்கள் அதாவது தவறாக யூஸ் பண்ணுற இடமாக அவர் என்ன செய்கிறார்? பதிவு செய்கிறார். என்ன? இப்போ பலதார திருமணத்தை சொன்னோடனே பெண்கள் என்ன செய்வாங்க? நமக்கு சரி வராது அப்படின்னு வெறுப்பாங்க. அப்படித்தானே? 2ஆம் திருமணமெல்லாம் நம்மளுக்கு சரி வராது வெறுப்பாங்க. உடனே குஃபுர். நம்ம சொல்றது என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னாலும் சொல்லிக்கிற விஷயம் நீங்க குஃபர் செய்றீங்க. அது குஃபர் இல்ல. எப்ப குஃபராக மாறும் தெரியுமா? இந்த சட்டமே நல்லம் இல்லை, இது இருக்கக்கூடாத சட்டம், இது வந்து பெண்களுக்கு அநியாயம் செய்கிற சட்டம், இது ஒரு நாள் இஸ்லாம் என்ன செஞ்சிக்க கூடாது? சொல்லியிருக்க கூடாது. இப்படி சொன்னா அது குஃபர். ஆனா என்னால் அதை என்ன செய்யலாது? நடைபெற அல்லாஹ் தஆலா நியாயமா தான் இந்த சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறான்? இறக்கி வச்சுக்கிறான். ஆனா எனக்கு என்ன செய்ய முடியாது? அதை அங்கே என்னால் ஏண்ட லைஃப்பில் அதை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அதை செய்ய சொல்லலை. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அதை செய்ய சொல்லவும் இல்லை, கடமையாக்கவும் இல்லை. ஒரு பெண் தன்னை விலக்கிக் கொள்வதற்காக அதை சொன்னால் அது இதுக்குள்ள என்ன செய்யாது? அடங்காது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, என்ன தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியாத நேரம், என்ன தங்கச்சியை திருமணம் முடிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் முதலா கேட்ட கேள்வி என்ன? அவ துஹிப்பீன தாலிக், உங்களுக்கு அது விருப்பமானு கேட்டாங்க. உங்களுக்கு அப்படி நம்ம 2ஆம் திருமணம் முடிக்கிற விருப்பமானு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு என்ன விளங்கி இருக்குது? அவங்க விரும்பலை. அது அர்த்தம் சட்டத்தை விரும்பலைன்னு அர்த்தம் அல்ல. எதை விரும்பல? எனது லைஃப்ல அது நடக்கிறது நான் என்ன செய்யலை? விரும்பலேன்னு அர்த்தமே தவிர சட்டத்தை விரும்பலேன்னு அர்த்தம் அதில் என்ன செய்யாது? வராது. அப்படின்ற பகுதி இதில் என்ன செய்யறாரு? போடுறாரு. சட்டத்தை யாராவது வெறுத்தா, என்னடா சட்டம் இது இஸ்லாத்தில் எப்படி கொண்டு வந்து போட்டிருக்குது, இந்த சட்டம் இஸ்லாத்துக்கு சரி வராது, பெண்களுக்கு இது பெரிய அநியாயமாக இருக்குது அப்படின்ட்டு பேசுவாங்களாக இருந்தால் அது என்ன? அது குஃபரில் போய் முடியும். ஏண்ட லைஃபுக்கு அது என்னது? எனக்கு செட் ஆகாது, நான் இப்படி வாழ்ந்துகளை எனக்கு விரும்பம் இல்லை, எனக்கு பாரமாக இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு பெண் சொல்வாராக இருந்தால் அது எதுக்குள்ளே போய் முடியாது? இந்த குஃபருக்குள்ளே போய் என்ன செய்யாது? முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு சலமா அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க, அவ துஹிப்பீன தாலிக், நீங்கள் விரும்புறீங்களாண்டு. உம்மு சலமா அது உம்மு ஹபீபா சொன்னாங்க, லஸ்து லக பிமுக்லியா, ஏற்கனவே நான் தனியாக இல்லையேன்னாங்க. ஏற்கனவே நான் தனியாக இல்லை, நீங்கள் 4-5 திருமணம் முடிச்சு தான் நினைக்கிறீங்க, அதோட என்ன தங்கச்சியை முடிச்சா நல்ல மட்டும் தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேன், நீங்கள் ஒன்று தான் என்று இருந்தால் நான் விரும்பிக்க மாட்டேன், அதான் அர்த்தம். அப்போ அப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு சட்டத்தை விளங்கப்படுத்தி என்ன தங்கச்சியை முடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. இதில் மிக முக்கியம் என்னென்னா, குஃபர் என்று சொல்கிறது என்னென்னா, என்னால் செய்ய முடியாமல் இருக்குது என்றதெல்லாம் குஃபர். இந்த சட்டமே பிழை, இது முறை இல்லை. உதாரணமாக ஒரு 2ஆம் திருமணம் சம்பந்தமாக ஒரு ஆண் பேசுகிற நேரத்தில் என்னது குர்ஆனில் இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா ஏன் தான் இறக்கினானோ அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், பிரச்சனை. ஒரு ஷேக் ஒருத்தர் இங்கே அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறாங்க, சொர்க்கத்துலேருந்து என் ஹஸ்பண்ட்டை ஹூர்லின் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது துவா கழிக்காண்டு ரைட்டா, பப்ளிக்காக சேனலில் போகுது, சரியா, ஒரு சேனலில் போகுது, பப்ளிக்காக அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, சொர்க்கத்துக்கு போட்டு அது பிரச்சனை இல்லை, அங்கே ஹூர்லின் நெருங்காமிக்கு ஏதாவது துவா வைக்காண்டு என்ன பதில் சொல்கிறது? சரியா? இது வந்து அதாவது ஒரு கைரா என்ன செய்யும், ரோசம் என்ன செய்யும்னா சில நேரங்களில் எல்லையை கடந்து போய் குஃபுரில் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதே தவிர எனது லைஃபுக்கு அது செட் ஆகாது, நான் தவிர்த்து கொள்கிறேன், இஸ்லாத்தில் அது இருக்குதா, அல்லாஹ் தஆலா ஒரு நியாயமாக தான் என்ன செஞ்சிருப்பான், அதை சொல்லி இருப்பான் என்று சொல்றது குஃபுருக்குள்ள என்ன செய்யாது, போய் சேராது என்ற பகுதியை இதில் சொல்றாரு. ஆனால் எந்த ஒரு சட்டத்தையாவது நிர்பந்தம்னு நினைச்சாண்டா, இது என்னடா இப்படி ஒரு சட்டம்னு நினைச்சாண்டா இஸ்லாத்தில், அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யறாரு, வெளியே போகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது என்னன்னு சொன்னால் அல் இஸ்திஹ்ஸாஉ பித்தீன், மார்க்கத்துடைய சட்டத்தில் ஏதாவது ஒன்றை பரிகசித்தல். இது எங்களிடத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய வந்திருக்கு. நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி இதுக்கு பிறகாவது அதை என்ன செய்யணும், முழுமையாக தவிர்த்துக்கிறோம். சில குர்ஆன் வசனங்களை வச்சு நகைச்சுவை என்ன செய்யறாங்க, கட்டி விடுறாங்க. அதை வந்து நான் சொல்லலை, இன்னொருத்தன் சொன்ன வேண்டியது ஹிகாயத்,
அவர்கிட்ட இவர் எடுத்து சொல்றது. அந்த மாதிரி செயல்கள் உங்களுக்கு முன்னால நடந்தாலும் கண்டிக்கணும். நீங்க யாருக்கு எடுத்தும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம் உங்களோட அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போறதுக்கு அது என்ன செய்யும், காரணமாக அமையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். சூரா தௌபா 65 66 வசனம். அதாவது முனாஃபிக்குகள் சிலர் என்ன செய்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தியும் தோழர்களை பத்தியும் கொஞ்சம் நகைச்சுவா பேசுறாங்க, நக்கல் அடிச்சு கிண்டலாக இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை பத்தி அப்படி பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். ரசூலுல்லாஹ் கேட்ட டைம்ல அவங்க பதில் சொன்னாங்கடா, இது வந்து சும்மா நம்ம நகைச்சுவை ஜோக்குக்கு சொல்லி கொண்டிருந்தோம், நகைச்சுவை இஸ்லாத்தை பத்தி, ஆனா ஜோக்குக்கு சொன்னவன் சொல்றாங்க. அல்லாஹ் பதில் இறக்குறான். குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில், நம்முடைய தூதருடைய விஷயத்தில், நம்முடைய வேத வசனங்களிலுமா நீங்கள் பரிகாசம் செய்தீர்கள், அதிலே நீங்க பரிகாசம் செய்கிறீர்கள். லா தஅததிரு, காரணம் சொல்ல வேண்டாம். கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பின்னால் நீங்கள் காஃபிர்களாகி விட்டீர்கள் என்று குர்ஆன் வசனம் என்ன செய்து இறங்குது. நிறைய பேரை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து 3 பேர் தொழுதுட்டிக்கிறாங்கன்னா நக்கல் அடிக்கிறாங்க, ஹிண்ட் அடிக்கிறது. இது வந்து உங்களை இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும், நீங்கள் தொழாமல் இருக்கிறது வேறு அம்சம், நீங்கள் தொழுதுட்டு வந்த ஒரு வேறு அம்சம். ஆனால் தொழுதுட்டிக்கிறவங்களை பார்த்து ஹிண்ட் அடிக்கிறது, தொழுகிறது அல்ல இந்த மாதிரி ஏதாவது நக்கல் அடித்தார் சொன்னால், ஒருவர் தாடி வளர்க்கல பாவம், ஆனால் வளர்க்குற ஒருவரை பார்த்து என்ன அதை வந்து தாடி வளர்க்குறத ஒரு வெறுத்ததாக, ஒரு நகைச்சுவையாக, பரிகாசமாக பேசினார்டா. சிலர் கரண்டைக்கு மேலே கொடுத்துட்டு போவாங்க, என்ன வெள்ளமானு கேட்குறது, விளங்கிட்டா? இப்படி கேட்டால், அதை பார்த்து அங்கீகரித்தால், நாங்கள் அதை பார்த்து சிரித்தால் நம்ம குஃப்ரில் விடுவோம்னு அர்த்தம். கரண்டைக்கு மேலே விடுங்கன்னு சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அதை பரிகசிக்கிற யாரு? நாங்கள். அப்போ யாரை பரிகசிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய. நீ உடுக்கல்ல அது வேறு, நீ உடுக்கல்ல அது வேறு, ஆனால் பரிகசித்தால் என்ன அர்த்தம்? குஃப்ரில் கொண்டு போய் என்ன செஞ்சுவிடும், அது விட்டுவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அப்படி செய்யக்கூடாது. இப்போ இதில் உதாரணமாக அந்த முனாஃபிக்குகள் பேசின வசனம் என்னன்னா, அர்கப, அதாவது மாராயினா மித்ல குர்ராயினா ஹஉலாஇ அர்கப புதூனன் வலா அக்தப அல்சுனன் வலா அஜ்பன இந்தல் லிகா. இதான் அவங்க சொன்னது. இவங்கள மாதிரி சாப்பிட்றாக்களை பார்த்தில்லை, நபி தோழர்களை மாதிரி சாப்பிட்றாக்களை பார்த்தில்லை, அதுபோல் என்ன இவளை மாதிரி கோழைகளை நான் பார்த்ததில்லை, பொய்யர்களை பார்த்ததில்லை அப்படின்னு பேசினாங்களா. அதுக்கு பிறகு காரணம் என்ன சொன்னாங்க? நகைச்சுவை ஜோக்குக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் வசனம் இருக்கிறா, நீங்கள் காஃபிர்களாகி விட்டீர்கள் சொல்லி. எனவே பரிகாசம் எந்த ஒரு விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பரிகாசித்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பரிகாசம் என்பது எங்களை குஃப்ரில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுவிடும். எந்த ஒரு குர்ஆன் வசனம், ஒரு செய்தி, சில அரபு ஸ்டைலான குர்ஆன் வசனம், அரபில் உள்ள குர்ஆன் வசனங்களை எங்களோட மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி நக்கல் என்ன செய்வாங்க, அடித்துக்கொள்வார். சில சம்பவங்கள் அப்படி அடித்துக்கொள்வார்கள், நம்ம சொல்லவே கூடாது. எங்களுக்கு வந்து தான் அதோடு அழிச்சு அந்த நபருக்கு எச்சரித்து இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். இது குஃப்ரில் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அந்நாக்குது சாபி 7வது அம்சம் சூனியம். இதை பற்றி நம்ம விரிவாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சங்கள் உண்டு. என்ன சூனியம்? யாராவது அதாவது சூனியக்காரனை இஹ்திகாத் பண்ணினா, இந்த சூனியக்காரன் அதாவது சூனியக்காரன் ஒருத்தர் போறாரு, இந்த சூனியத்தை அவர் என்ன செய்கிறாரு, இந்த சூனியக்காரன் தான் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், செஞ்சு தாரான். இவன் தான் எல்லாத்துலேயும் இவனுக்கு மறைவான அறிவிக்கு, இவனுக்கு ஞானம் இருக்கு, இவன் நினைச்சதை என்ன செய்யலாம், இவன் நினைச்ச மாதிரியெல்லாம் என்ன செய்வான், ஆற்றல் உள்ள வண்டி யாராவது நம்பினா அவன் என்ன செய்வான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுவான், குஃப்ரில் போயிடுவான். இது வேற, சூனியம் என்றது சக்தி உள்ளதா இல்லையான்றது வேற, சரியா? சூனியம் என்றது உண்மையா இல்லையா என்ற மேட்ரு வேற. ஆனால் சூனியக்காரன் இருக்கிறானே, இந்த சூனியக்காரனுக்கு தனியான ஆற்றல் இங்கே. நம்ம உதாரணமாக அதாவது தஜ்ஜால் வந்து மலையை பொழிவிப்பான், உண்மையா இல்லையா? உண்மை. தஜ்ஜால் வந்து தங்கம் வெளியே பூமியிலிருந்து எடுப்பான், இறந்தவரை உயிர்ப்பிப்பான், உண்மையா இல்லை? இல்லை, உண்மை. அது வேற. தஜ்ஜாலுக்கு இந்த ஆற்றல் இருக்கிற நம்புறது வேற. தஜ்ஜால் அல்லாஹ் மாதிரி அவன் நினைச்ச மாதிரி செய்வான்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே பேத்துருவான். அதுக்காக தஜ்ஜால் செய்யறதெல்லாம் பொய்யை நம்ம சொல்றது இல்லை. அதே போல ஒரு சூனியக்காரன் செய்யறதெல்லாம் பொய்யை நம்ம சொல்றது இல்லை. ஆனா சூனியக்காரனை நம்ம வந்து எப்படி நம்பினோம்டா, அவன் நினைச்ச மாதிரி என்ன செஞ்சிருவான், செய்து விடுவான்னு நம்பினான் என்றால் அவன் குஃப்ரில் போய் என்ன செய்வான், விடுவான். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சில தீங்கு என்ன செய்யலாம், நடக்கலாம். இதை வந்து சூரா பக்ரா 102வது வசனத்தை சொல்லி அவர் சொல்றார். என்னன்னு சொன்னால், அதாவது வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். அவர்கள் எவருக்குமே நீங்கள் நிராகரிக்க வேண்டாம், நாங்கள் சோதனையாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லாமல் சூனியத்தை என்ன செய்ததில்லை, கற்றுக் கொடுத்ததில்லை. அப்ப சூனியம் என்ன செய்யும், குஃப்ரில் கொண்டு போய் என்ன செய்யும், விடும் என்பதை அந்த வசனம் என்ன செய்ய சொல்லுது. எனவே சூனியக்காரனாக ஒத்தரிக்கிறான் அவன் காஃபிர், சூனியக்காரனாக ஒத்தரிக்கிறான் காஃபிர். சூனியக்காரன் ஒத்தண்ட போய் அதை உண்மைப்படுத்தி அவன் செய்யறதெல்லாம் என்னது, நம்பினாண்டா ஒத்த அவன் என்னது, காஃபிர். இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். சூனியக்காரன்ட்ட போய் எனக்கு நோய் வந்திருக்குன்னு என்ன செஞ்சிரு, காப்பாற்றி விடுன்னு ஒருத்தன் சொன்னாண்டா காஃபிர். நம்ம அவுளியாட்டே போவானான்னு சொல்கிறோம், விளங்கிட்டா? அவன்கிட்ட போய் என்ன, அதாவது நோய் இருக்கேனே காப்பாற்றினு சொன்னால் அவன் காஃபிர், இஸ்லாத்தை விட்டு என்ன செய்கிறான், வெளியே போகிறான் என்ற செய்தி என்ன செய்கிறாரு, இதில் சொல்லி காட்டுகிறார். எனவே தான் நீங்கள் சவுதி அரேபியா நீங்கள் பார்க்கலாம், அதாவது சூனியக்காராகப்பட்ட இங்கே தண்டனை என்ன, கத்ல், மரண தண்டனை தான் இங்கே என்ன தண்டனையாக வச்சிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.